யாராவது உங்ககிட்ட வந்து, எங்கள் வீட்டில் வந்து சில பேர் சொல்லுவாங்க, அவங்கள வந்து அதிகமாக காட்டிக்கொள்ள சொல்லுவாங்க. நான் ஜெபிச்சுக்கிட்டே இருந்தேன், அப்படியே வாசப்படியில் சாத்தான் எட்டி பார்த்தான், ஏசு நாமத்தில் புறப்பட்டு போன்னு சொன்னேன், போயிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதை அப்படியே பெருமையாக சொல்லிப்போம். ஒரு முறை ஓகே, 2 முறை ஓகே, அதை ரெகுலராக அவங்க சொல்லிக்கொண்டு இருந்தாங்கன்னா அப்படிப்பட்டவங்கள நம்பாதீங்க. they are invisible. நம்முடைய கற்பனையிலே தான் சாத்தான் என்ன பண்ணுவான், வஞ்சிக்கிறான். இல்லை பிரதர் அது ஓகே, நான் தேவதூதனை பார்த்தேன்னு சொன்னால் அவனையும் நம்பாதீங்க. ஒரு ஊழியக்காரர் சொன்னார், தேவதூதன் கேப்ரியல் வந்தார், நாங்கள் இட்லி சாப்பிட்டோம். தேவதூதன்லாம் இட்லி சாப்பிட மாட்டாரப்பா. அதையும் நம்பி போகிற கூட்டம் இருக்குது. ஆமாம், நாங்கள் போனோம், நாங்கள் இட்லி சாப்பிட்டோம், தேவதூதன் இட்லி சாப்பிட்டு நாங்கள் பேசிட்டு போனோம், அப்படியெல்லாம் சொல்லுகிறவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் அவங்க உண்மையாலே சொல்லுவாங்க, ஏன்னா அவர்கள் வஞ்சிக்கப்பட்டிருக்கிறார்கள் அவனாலே. ஆகையினாலே இதுக்கு மேலே நமக்கு இன்னொரு ரெவல்யூஷன் தேவையே இல்லை. இந்த வேதத்தில் எல்லாமே இருக்குது. இனிமேல் உங்களை சந்திக்க தேவதூதர்களை கர்த்தர் அனுப்ப வேண்டாம். ஆனால் இன்விசிபிளாக அனுப்பி காப்பாற்றுவார். சாத்தான் இன்விசிபிளாக வந்து உங்களுக்கு தொல்லை கொடுப்பான். ஆனால் நான் ஃபிசிக்கலாக பார்த்தேன், அவங்களோட பேசினேன், டீ குடித்தேன், கப்பச்சீனோ குடித்தேன், இட்லி சாப்பிட்டேன், அதெல்லாம் சொன்னாங்கன்னா அதெல்லாம் கேட்காதீர்கள், வஞ்சிக்கப்படாதீர்கள்.